வெல்கம் டு சரஸ்வதி கிச்சன். டேஸ்டியான கிரன்ச்சியான ஓட்டரை வீட்லயே எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருளை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வந்து எள்ளை வந்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 பூண்டை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி கருவேப்பிலையை நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். காஷ்மீரி மிளகாவை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ மாவு தான், அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கடலைப்பருப்பை போட்டு காஷ்மீரி மிளகா மட்டும் வந்து 1.5 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து தண்ணியில் வந்து உப்பு போட்டு நம்ம கலக்கி அதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா தளர பேசிஞ்சு எடுப்போம். இது கூட பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து பட்டரையும் எண்ணெயும் நான் காசி ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வந்து தளன்னு பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து பேக்கிங் கவர் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பேக்கிங் கவர் தான் 2 எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் வந்து எண்ணெயை தடவி இப்போ வந்து சின்ன சின்ன துண்டுங்களாக எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து நம்ம வந்து இன்னொரு பேக்கிங் கவர் மேலே வச்சு நம்ம வந்து அழுத்தி எடுத்துக்கலாம். அழுத்தி எடுத்த மாவை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கடாய் வச்சு எண்ணெய் காய்ஞ்ச உடனே ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து திருப்பி விட்டு நம்ம வந்து பொன்னிறமாக மாறின உடனே இந்த ஓட்டடையை எடுத்துடலாம். இப்போ சூடான சுவையான கிரன்ச்சியான ஓட்டடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சமையல் வீடியோ தொடர்ந்து பார்க்க சரஸ்வதி கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.